வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியால தனியா மேல பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப டவுன் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அத பார்த்த முத்துக்குமரன் அண்ட் தென் மஞ்சரி, ஜாக்லின் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர பத்தி வந்து சொல்றாங்க. ஸோ என்னென்ன ஷேர் பண்ணாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அருண் அங்க இந்த மாரி படுத்துட்டு இருந்தத பார்த்துட்டு, அருண் ரொம்ப டவுன் ஆயிட்டார் போல அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஆமா நம்ம எல்லா வாரமும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி டவுன் ஆகுறாங்க. பட் நம்ம அப்படியே வந்து இருந்துறக்கூடாது. லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற மாரி நம்ம அடுத்த கட்ட அ வேலைகள பார்க்கணும். இந்த மாரி டவுன் ஆகி உட்காந்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு தான் வந்து மைனஸ் அப்படின்ற மாரி முத்துக்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. நம்ம அப்படி கிடையாதுப்பா. நம்ம அடுத்து என்னப்பா? அடுத்து என்ன இந்த வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த படம்னு நெனைக்கிறேன். ஜில்லுனு ஒரு காதல. அடுத்து எந்த ஊருப்பா? எங்க போய் அடி வாங்கணும்ப்பா? அப்படின்ற மாரி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து முத்துக்குமரன் ஃபன்னா வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அதுதான் ரியாலிட்டி. நம்ம வந்து உடைஞ்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா முடிவு பண்ணிருவாங்க. ஓகே இவன் அவ்வளோதான் கேம்லேருந்து வெளியே போயிட்டான். அந்த கேம்ல ஜோன்லேயே இல்ல அப்படின்ற மாரி முடிவு பண்ணிருவாங்க. அண்ட் தென் வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்மள வந்து வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதையும் வந்து காரணமா வச்சு நாமினேட்டும் பண்ணலாம் அப்படின்றத வந்து ம் சொல்லாம சொன்னத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் மோடுக்கு போயிட்டாரோ அப்படின்ற மாரி. ஏன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப காமா இருப்பார்ல. அதிகமா வந்து பேசாம, எந்த கருத்தும் வந்து வெளி வைக்காம அப்படி இருந்தாரு. ஸோ, அந்த மாதிரி போயிட்டாரோ அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நெகட்டிவ் வந்து வெளிய தெரிஞ்சிருச்சோ, நெகட்டிவா வந்து போர்ட்ரேயல் ஆயிடுச்சோ அப்படின்ற மாரி அவரு ஃபீல் பண்றாருன்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி அவர் வந்து இமேஜ் கான்ஷியஸா இருக்காரு. லைக் வெளிய எப்படி போர்ட்ரே ஆகுமோ அப்படின்றத பயந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாரு அப்படின்றத வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மதான். ஏன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து தனியா கூப்பிட்டு பேசுறப்ப, அவருக்கு அந்த ஒரு பயம் தான் அதிகமா இருந்தது. லைக் வெளிய எப்படி நான் வந்து அ ரீச் ஆயிருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அத அப்படியே வந்து மஞ்சரி கரெக்ட்டா வந்து இங்க சொன்னாங்க. ஸோ, அவர் வந்து ரொம்ப இமேஜ் கான்ஷியஸா இருக்காரு அப்படின்றத வந்து அ மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அருண சுத்தி வந்து பேசப்படுது. ஸோ, விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருண்ட்ட போய் பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆறுதல் சொன்னாரு அப்படின்றத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ, நீங்க அருண பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அவர் வந்து கேம் மோட்ல இருந்தா சூப்பரா கேம் விளையாடலாம். பட் அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுனா இருக்காரு. வில் ஹி கம் பேக் அப்படின்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஸோ, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ, இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.